சப்பாத்தி, பூரிக்கு எப்பவும் போலே உருளைக்கிழங்கு தொக்கு, தக்காளி தொக்கு, தால் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரொக்கோலியில் சப்ஜி செஞ்சு கொடுங்களேன். கண்டிப்பாக இஷ்டப்பட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் தட்டாமல் குட்டி குட்டி நறுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது 2 நிமிஷம் வதங்கிருச்சிங்க. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/4 கிலோ அளவுக்கு ப்ரோக்கோலி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனலாக வந்து நான் 2 ஸ்பூன் கடலை மாவு வச்சுருக்கிறேன். அதையும் இது மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், ப்ளஸ் ஒரு மாதிரி கட்டி தட்டிடும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதங்கின பிறகு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரொக்கோலி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரிக்கு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.